ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசாத். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44 இந்த மாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன். இந்த மாதம் வந்து எப்படி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. திக்பலம், ஒரு கிரகம் திக்பலம் பெற்றாலே ரொம்ப நல்ல அமைப்பு. அந்த திக்பலம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. அப்போ வந்து ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நிறைய நல்ல அமைப்புகள் தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி யாருன்னா புதன். அவரோட என்னென்னா சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை. 5ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகிறாரு. அந்த சூரியனும் நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் 27ஆம் தேதிக்கு மேலே வந்து செவ்வாய் வராரு. குரு வந்து அதிசாரமாக உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு, தனஸ்தானத்துக்கு வராரு. காசு பணத்தில் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாளாக வந்து இந்த காசு பணம் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்குது, என்ன பண்ணுறது, பணமே வரமாட்டேங்குதே நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மாற்றிக்கங்க. இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரதுனால அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காசு பணம் ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குரு மங்கள யோகம் இருக்குது. நிறைய நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க போகுது. அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்குது இல்லைங்களா, குரு அந்த இடத்த பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தொழில் ரீதியாக காசு பணம் வரும்போது வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது தொழிலில் வந்து கொஞ்சம் நிறைய கூடுதலான கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் சுக்கிரனும் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழிலில் இருந்த மந்த நிலையில் மாறி ரொட்டேஷன் ஆகும். இனிமேல் காசு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. ஏன்னா குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி சுக்கிரனும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலிமா நிரந்தர வருமானம், நல்ல லாபம், ஆதாயங்கள் இது எல்லாமே உண்டு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் அழகாக கையாண்டுருவீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் ரீதியாக. பொதுவாகவே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உத்தியோகத்துக்கெல்லாம் நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல பதவி உயர்வை கொடுத்துருவார். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்துருவார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுடைய பேச்சுகள் எடுபடலைன்னா கூட இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்பாங்க. உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய திறமைகள்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி காசு பணம், தொழில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, அலவன்ஸ் கிடைக்கிறது, டிஏ அந்த பயணப்படி அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள், போனஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல சந்தோஷம். ஏன்னா காசு பணம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி தான். அதனால சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல நாலேஜாக இருப்பாங்க. நல்ல ஞாபகத்திறன்லாம் நல்லாயிருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க, அதாவது வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களாம் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாயை பார்க்குறாரு 6ஆம் இடத்துல. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு நிறைய காசு வரும். அந்த காசை வந்து கடன் ரீதியாக இருக்கிறது, இந்த கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படா முடியும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து கட்டாயம் அதுக்கு உண்டானது. இந்த கடன் பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்து விட்டுலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அது நடக்க போகுது. கடன் ரீதியாக உங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகளே வராது. நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது. குடும்ப ரீதியாக வந்து எவ்வளோ பிரச்சனை
பிரச்சனைகள், அவமானங்கள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து நல்ல நிம்மதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உறவுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் சுமூகமான ஒரு உறவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த குரு கொடுத்துருவார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சகோதர வழி ஆதரவுகள் சண்டை சச்சரவுகளாக முடியும். இந்த ஆதரவுகளே வந்து கிடைக்காததுக்கு உண்டானது கேது தான். ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த விநாயகருக்கு தீபம் போடுறதுனால உங்களுக்கு தேவையான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டானதோ அல்லது வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டானதோ, சில பேர் வந்து ஜஸ்ட்டு எம்டி லேண்டாக வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது. புதிய புதிய முயற்சிகள்லாம் போடுவீங்க, அதில் சக்ஸஸும் ஆவீங்க. அதாவது 4ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால கட்டாயம் ஒரு வீடு, உங்களோட லட்சியம் ஒரு வீடு வாங்குறது அப்படின்னா அதை அடைஞ்சே தீருவீங்க. 4ஆம் இடத்துல வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து சுகபோக வாழ்வு, சுக்கிரனாலே வந்து பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்வு. அப்போ சுக்கிரன் வந்து கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு சுகவாசியாக வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை வந்து மனசுலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு வேறு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்திங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆயிடுவீங்க. திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பலமும் இல்லை எந்த கிரகத்துடைய பலமும் இல்லாதனால திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்லை. அதனால் அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்குது. ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஆனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால மனசுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நண்பர்களோ அல்லது வேற யாரோ உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகி மற்ற விஷயங்களை கவனிக்காமல் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க. ப்ரொஃபஷனல் வேறு, பிஸ்னஸ் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு அப்படிங்கிறத பிரித்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான ராசியாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்பேர் பண்ணிக்குவீங்க. முக்கியமாக நீங்கள் உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ அதனாலேயே உங்களுடைய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகள்னால தான் ஆகும். ஸோ அதனால் உறவுகள் ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் யாரும் நிரூபிச்சாகணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோடு இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேறு ஏதாவது பாதிக்குது அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டு உங்களோட பிஸ்னஸையோ அல்லது வந்து உங்களுடைய உத்தியோகத்தையோ, அதாவது உங்களுடைய கெரியரை வந்து எப்போவுமே அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மிதுன ராசிக்கு வந்து பொதுவாகவே இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் வந்து மன ரீதியாக கொஞ்சம் ஒரு கிரகம் நீச்சமாகுது. அதாவது 3 குடையவர் வந்து 5ஆம் இடத்துல நீச்சம், 6 குடையவரும் சேர்ந்து, அப்போ மனதுக்கு பிடித்தவங்களுடைய வாக்குவாதம் சண்டைகள்லாம் வந்து அதனால மனசு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களில் உடஞ்சி போய் அழுதுட்ருப்பீங்க. அதனால சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக ஒதுக்கி பழகிக்குங்க. உறவுகள் அப்படிங்கிறது நான் முக்கியம் தான், நான் இல்லைன்னா தூக்கி எறிய சொல்லலை. பட் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க. இதுக்கு வந்து இறை வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கிருஷ்ண வழிபாடு பண்ணுங்கள். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசை எப்போவுமே இளமையாகவும் வச்சுருப்பார், ரெண்டாவது வந்து ரொம்ப ஜாலியாகவும் வச்சுருப்பார். கிருஷ்ணரை நீங்கள் கும்பிட பிரச்சனைகளை ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி கிடச்சிரும். அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நல்ல ஃப்ரேம் வரும் உங்களுக்கு, மீடியாவில் ஒரு பெரிய ஃப்ரேமு. அதே மாதிரி வந்து பெரிய விருதுகள், நிறைய வாய்ப்புகள், புது புது வாய்ப்புகள் இருக்கும். காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு. ஒரு பெரிய லெவலில் ஃபாரின் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும், ஃபிக்ஸ் ஆகும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம்தான். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது, மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் ஒரு பதவி, ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கறது, மக்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எலெக்ஷன் நின்னீங்கன்னா கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லஞ்ச லாவணியங்களை மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அதனால் பதவிக்கு வேட்டு வச்சுருவார். பட் ஆனால் வந்து இந்த மாதம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அரசாங்க பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு தான். நீங்கள் கொஞ்சம் கூடுதலான முயற்சி போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துறதுக்கு உண்டான அமைப்புகளாக இந்த கொடுத்துருவாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உங்களுடைய கணவர்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால முன்பு எப்போவுமே இல்லாத மாதிரி இந்த மாதத்தில் வந்து கோபம், நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலைன்னா கோபங்கள் அதிகமாகும். அதனால் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மிதுன ராசி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல மார்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து மனசு, நான் சொன்னேன் இல்லைங்க, காசு பணம் சம்பாதிக்கிறது, உறவுகள், இது ரெண்டையும் இந்த மாதம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளே இந்த மாதம் இருக்குது. பொதுவாக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.